ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரதாப். எலெக்ஷன் கமிஷன் வந்து டேட் சொல்லிருச்சு. அடுத்த முதலமைச்சருக்கான ஓட்டிங் டேட் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 23 வந்து ஓட்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எப்போ வந்து ரிசல்ட் டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே 4 ஓட் கவுண்டிங்கான டேட் சொல்லிட்டாங்க. மேபி இன்னும் ஒரு ஓட்டிங் டேட்டுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 35 நாள் சம்திங் அந்த மாதிரி இருக்குது. அதுலேருந்து அங்கே 4 வரைக்கும் கன்சிடர் பண்ணிட்டோன்னா என்ன இருக்குன்னா ஒரு 2 மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு முடிவாக போகுது. அப்போ தமிழ்நாட்டோட புது முதலமைச்சர் யாராக இருக்கும்? என்ன ப்ரோ புது முதலமைச்சர்ன்றீங்க? சரி, புது முதலமைச்சர்லாம் வேணாம். அப்போ இதே முதலமைச்சர் தான் வேணும்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை இவங்களுக்கே ஓட்டு போடலாமா? இவங்களுக்கே ஓட்டு போட்டால் திரும்ப இதே தான் நடக்குமா? இல்லை புதுசாக ஏதாச்சும் நடக்குமா? ஒன் டைம் சான்ஸ் கொடுத்து பார்ப்போமா? அப்படிலாம் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து பேசுங்க. 2 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. அஞ்சட்டி வட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் பெரியநாயகம் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. காவல்படை கமாண்டர் செந்தில்குமார் பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு. விமானத்தில் பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. திருவள்ளூரை சேர்ந்த திமுக கவுன்சிலர் பிரபாகரன் கைது. இந்த வீடியோலாம் பார்த்தும் திரும்ப அவங்களுக்கு ஓட்டு போடலாமே அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு தோணுதா? தோணும். அப்படி தோணலாமா? தோணக்கூடாதுங்க. ஒருவேளை திரும்ப ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமா, நெக்ஸ்ட் டைம் பெட்டராக பண்ணுவாங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது இருக்கிறதுலே முட்டாள் யாருன்னா அது நம்ம மட்டும்தான். இது என்னங்க ஒரு பிளேயருக்கு தர ஒரு செகண்ட் சான்ஸாக? இது நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தர ஒரு வாழ்வாதாரம். இதுக்கு நம்ம வந்து செகண்ட் சான்ஸ் கொடுத்து பார்ப்போமா? அப்படிலாம் நம்ம யோசிக்கவே முடியாது. ஆல்ரெடி அவங்க நிறையா டைம்ஸ் அவங்களுக்கு பல மக்கள்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போயே ஒன்றும் பண்ணாதது இப்போ மட்டும் என்ன பண்ண போகிறாங்க? அப்போ நான் வேறு யாராச்சும் சஜஸ்ட் பண்ண போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போகிறதால நம்ம தமிழ்நாடு இன்னும் கடனுக்கு தான் போகும், இன்னும் வளராது, என்ன வேணால் நடக்கலாம். இதே மாதிரி க்ரைம்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இவங்களுக்கு சான்ஸே கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். எதாக இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.